Hello children, welcome to Maths class 7th standard exercise 2.1 la நம்ம third part பார்க்க போறோம். So 7th word problem we going to solve now. So now we going to see Rita ate 3/5 part of a apple and remains apple was eaten by her brother சோமு. ஸோ ரீட்டாவும் சோமும் பிரதர்ஸ்ன்னு தெரியுது. ரீட்டா வந்து என்ன பண்ணியிருக்கா, ஒரு ஆப்பிளை கட் பண்ணி அதில் 3/5 வந்து அவள் சாப்பிட்டுட்டு ரிமைனிங்காக அவங்க பிரதர்கிட்ட கொடுத்துட்ருக்கா. ஸோ ஹவு மச் பார்ட் ஆஃப் த ஆப்பிள் டிட் சோமு ஈட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோமு வந்து எவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து சாப்பிட்ருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவனுடைய லார்ஜ் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். So first we going to see a part of the apple eaten by Rita. Solution: part of an apple eaten by whose? Rita. Ritu. ஸோ 3/5 வந்து அவள் சாப்பிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பிரதர் பார்ட் ஆஃப் அன் ஆப்பிள் ஈட்டன் பை சோமு. ஸோ சோமு எவ்வளோ தூரம் ஈட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்பிள் தான் அவங்க ஈட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆப்பிளில் வந்து ரீட்டா ஈட் பண்ணதை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம சோமு எவ்வளோ ஈட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைன் பண்ணிங்க பாருங்கள். 5 1s are 5. ஸோ 5 - 3 டிவைடட் பை 5 நமக்கு கிடைக்கும். ஸோ 2/5 வந்து சோமு வந்து ஈட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 ஆன்சரை ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் பார்ட் வந்து யார் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஃபைன் பண்ணலான்னா 2/3 வந்து ரீட்டா வந்து சாப்பிட்ருக்கா. ஸோ 3/5 நெக்ஸ்ட்டு 2/5 விச் இஸ் கிரேட்டர். ஸோ 3/5 தான் கேட்டர். அப்போ யார் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க? சின்ஸ் Ritu ate large size of apple. ஸோ ரீட்டு வந்து தான் பெரிய சைஸ் ஈட் பண்ணியிருக்கா. ஸோ யார் லார்ஜ் ஷேர் ஈட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பை ஹவு மச், அப்போ எவ்வளோ அதிகமாக ஈட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ சோமு ஈட் பண்ணதுக்கும் ரீட்டு ஈட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீட்டு அண்டு சோமு ஈட்டன். ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ஈட் பண்ணியிருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட்டு வந்து எவ்வளோ ஈட் பண்ணியிருக்கா? 3/5 மைனஸ் சோமு வந்து 2/5 ஈட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ 5 3/2 = 1/5 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவள் வந்து எவ்வளோ தூரம் அதிகமாக ஈட் பண்ணியிருக்கா? 1/5 ஷேர்ஸ் வந்து அதிகமாக ரீட் பண்ணியிருக்கா. ஸோ ரீட்டு ஷேர் இஸ் லார்ஜர் தென் யாரை விட? சோமு விட. தென் ஷேர் ஆஃப் சோமு பை 1/5. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேரும் எவ்வளோ ஈட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபைன் பண்ணதில் யார் வந்து அதிகமாக ஈட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ அதிகமாக ஈட் பண்ணியிருக்காங்க 1/5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ we will go to next sum. Mitchell finished coloring a picture in 7/12 hours. ஸோ மிச்சல்ன்ற ஒரு பாய் வந்து அவனுடைய பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து 7/12 ஹார்ஸ் வந்து அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு.
Vaibhav finished coloring the same picture in 3/4 hours. ஸோ இதையே வந்து என்ன பண்ணியிருக்கான், வைபவ் வந்து 3/4 ஹார்ஸ்லேயே முடிச்சிருக்கான். ஸோ ஹூ ஒர்க்டு லாங்கர், யார் வந்து அதிக நேரம் வந்து அந்த பிக்சருக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, பை வாட் ஃப்ராக்ஷன் வாஸ் இட் லாங்கர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு பேரும் எவ்வளோ ஹார்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். அவங்களுடைய டைம் வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து டேக் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரில் யார் வந்து அதிக நேரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரில் வந்து எவ்வளோ நேரம் வந்து அதிகமாக வந்து இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டைம் taken by the Mitchell. ஸோ எவ்வளோ தடவை எழுதியிருக்காங்க, 2/7/12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் taken by the Vaibhav equal 3/4 hours. ஸோ இவங்க ரெண்டு பேரும் 3/4 ஹவர்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் வந்து அதிகமாக வந்து டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ டினாமினேட்டருக்கு வந்து சேம் ஆகும்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 12க்கும் 4க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 6 times of 12, 2 2s are 4. ஸோ ஒன் மோர் டைம் 2 3 2. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 is இங்கே வந்து 1 வரும். ஸோ 2 2s are 4, 4 3s are 12. அப்படின்னா எல்சிஎம் வந்து நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 12ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏற்கனவே 12 இருக்குது, அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுப்போம். இந்த 4ஐ மட்டும் 12க்கு சேஞ்ச் பண்ணால் எதால் மல்டிபிள் பண்ணணும், சேம் ஃபேக்டர் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 9/12. ஸோ இங்கே வந்து 7/12 இருக்குது, இங்கே வந்து 9/12 இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, வைபவ் தான் வந்து அதிகமாக வந்து டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். therefore 9/12 is greater than 7/12. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம், வைபவ் worked for long time. ஸோ நம்ம இப்போ வந்து டைம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேரில் வந்து எவ்வளோ அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் வந்து அதிக நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வைபவ் தான் அதிக நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ வைபவோடைய டைம் வந்து எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டான், மைக்கில் விட எவ்வளோ அதிகமாக வந்து மிச்சலை விட எவ்வளோ அதிகமாக வைபவ் வந்து எடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், therefore வைபவ் worked டைம். ஸோ எப்படி டைம் கண்டுபிடிக்கலாம், இவங்க ரெண்டு பேர் கூட லாங்குன்னு ரைட் பண்ணிக்கோங்க. லாங் தான் அதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கோங்க, 9/12 minus 7/12ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டினாமினேட்டர் ஈஸியாக இருக்கிறதுனால சேமாக இருக்கிறதுனால 12ன்னு எடுத்துக்கோங்க. 9/7. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து சேமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ணுவோம். இங்கே சேமாக இருக்கிறதுனால அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 9 - 7 வந்து என்னன்னு நமக்கு தெரியும், 2 தெரியும், 2/12. ஸோ 2/12 வந்து என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள். 1 2 is 2, 6 2s are 12. ஸோ அவன் வந்து எவ்வளோ நேரம் அதிகமாக பண்ணியிருக்கான், 1/6 of an hours வந்து அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். therefore Vaibhav worked for long time by 1/6 of an hours.
ஸோ நம்ம இப்படி ரைட் பண்ணிடலாம். The fraction was it in longer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ it is how much longer? 1/6 longer அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. Then we will see next chapter in next video section. Bye bye.